வணக்கம். கரக்கோப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம். 471 நாள் சிறைவாசத்துக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியில வந்துட்டாரு. நிச்சயமா இந்த தடவை ஜாமீன் கிடைச்சிருங்கிறது கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரியும். பட்டவார்த்தனமா தெரியும். இந்த தடவை சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க போகுதுங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஒரு ஒரு வழியா அவருடைய ஜாமீன் கிடைச்ச உடனே வெளியில வந்துட்டாரு. மிகப்பெரிய தியாகி. முதல்வருக்கு ரொம்ப பெரிய வாழ்த்து சொல்லி வருக வருக வருகன்னு வரவேற்றிருக்காரு. நம்மளுடைய கரக்கோப்பியன் வாய்ஸினுடைய முக்கியமான எக்ஸ்பிரஷனே வந்துட்டு இந்த கரப்ஷனுக்கு எதிராக நம்ம பேசுறது தான். அதனால இந்த நேரத்தில் நம்ம செந்தில் பாலாஜி பேசாம விட்டோம்னா இது வந்துட்டு கரக்கோப்பியன் வாய்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல அழகு இருக்காது. ஏன்னா ஒரு ஊழல்வாதிக்கு நம்மளுடைய அரசாங்கத்தில் எவ்வளவு சலுகைகள் இருக்குது பாருங்க. அவர் சிறையிலிருந்து வெளியில வர்றாரு, தாரை தப்பட்டை முழங்க அவரை வரவேற்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு கைதிகளுக்கு ஜாமீன் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தருக்கு தப்பட்டை அடிச்சு தாரை தப்பட்டை அடிச்சு இப்படி தண்டூரா போட்டு வர வச்சா எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. ஒரு ஊழல்வாதி ஏன்னா கோர்ட்ல வேணா அவர் ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு நிரபராதி ஆகலாம். மக்கள் மன்றத்துல 100% அரசியல்வாதிகள் 99% பேர் வந்துட்டு ஊழல்வாதிகள். ஆனா இன்னைக்கு ஊழல்வாதிகளினுடைய அக்கிரமம் அநியாயம் பாருங்க. தார தப்பட்ட முழங்க அப்படி வரவேற்பு கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜு அந்த எந்த பெயில வந்து கிராண்ட் பண்ணாரோ ஒரு கணம் யோசனை பண்ணி பார்த்திருந்தா இவருக்கு மறுபடியும் அந்த ஜாமீனை அடுத்த நிமிஷமே கேன்சல் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றங்கள் வேணா சொல்லலாம். மக்கள் மன்றத்தில் இருந்துட்டு அவர் குற்றவாளிங்கிறது ஊர்ஜிதமான உண்மை. ஆனா அப்படிப்பட்டவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்து வருது. இதை வேடிக்கை பார்க்கறாங்க. எல்லா மீடியாக்களையும் வேடிக்கை பார்க்குது. இது என்னைய கொண்டாடக்கூடிய சமாச்சாரமா? ஒரு ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு சிறையில் இருந்து ஜாமீன்ல தான் வர்றாரு. இன்னும் அவர் மீதான குற்றம் அப்படியே இருக்குது. 100% அவர் குற்றம் செய்திருக்காருங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளிய இவ்வளவு வரவேற்பு கொடுத்து கொண்டுட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு என்ன? இதை விட ஒரு மோசமான ஜென்மங்கள் என்ன சொல்ல முடியாது? இதை விட மோசமான ஒரு அசிங்கமான ஒரு அரசியல்வாதிய உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்றீங்க. அது தமிழ்நாடு குறிப்பா தாரை தப்பட்ட முழங்குற அளவுக்கு அப்படி என்ன அவர் சாதிச்சுட்டு வர்றாரு சொல்லுங்க. சாராயத்துல ஊழல் பண்ணினாரு. அது பற்றி இன்னும் இதுவரைக்கும் வழக்கு இல்லை. காரணம் என்னன்னா உங்க கவர்மெண்ட் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு அவர் அபரீதமான பணத்தை அள்ளி இறைச்சாரு. அதை பத்தி எதுவுமே வரல. இன்னும் அவர்கிட்ட இருந்த மின் வாரியத்திலிருந்து எத்தனை கோடி நிலக்கரியில ஊழல் செஞ்சாரோ அது கடவுளுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஊழல்வாதி அவருக்கு இவ்வளவு பெரிய வார்ம் வெல்கம் கொடுக்குறாங்க. அதுல முதலமைச்சர் வேற வருக வருக அவரோட மன உறுதியை ரொம்ப பாராட்டுறாரு. இதே முதலமைச்சர் தான் வந்து கரூர்ல போய் ஒரு மீட்டிங்ல நின்றுட்டு பேசுறாரு. செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஊழல்வாதி, அவரும் அவருடைய தம்பியும் மிகப்பெரிய ஊழல்வாதி. அவரு ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தாரு, சசிகலாவுக்கு விசுவாசமா இருந்தாரு. அது மட்டுமா இருந்தாரு, இளவரசிக்கு விசுவாசமா இருந்தாருன்னு இதே வாய் நாரத்தான் பேசினாரு நம்மளுடைய தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இப்ப அவருடைய அமைச்சரவையில் அவருடைய கட்சியில் இருக்கிறதுனால என்ன ஒரு ஊழல்வாதியை வந்து இவ்வளவு வரவேற்கிறாங்கன்னா நாட்டுல மக்கள் புரட்சி வெடிக்கணும். மக்கள் புரட்சி எல்லாம் இன்னும் வெடிக்காம இருக்கிறதான் காரணம். என்ன ஒரு ஊழல்வாதிக்கு இவ்வளவு பெரிய அக்குரமா அநியாயம்? ஒரு சிறையிலிருந்து வர்றவங்க எப்படி வரணும்? அடுத்த நிமிஷம் அந்த சிறை ஜாமீனை வந்துட்டு ரத்து பண்ணி இருக்கணும். ஏன்னா இவ்வளவு அதிகாரம் மிக்கவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த வழக்கு எங்க நிக்க போகுது? அந்த வழக்கு ஒரு குற்றமற்ற வழக்கு ஆக்கிடுவாங்க. அது ஒரு குற்றவாளி போயிட்டு இன்னொரு குற்றவாளி மந்திரி போயிட்டு அவர் தண்டனை 2 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி மந்திரி போய் வரவேற்று கூட்டிட்டு வர்றாரு. கையை பிடிச்சி முன்னாடி கார்ல முன்னிருக்கையில உட்காருங்க, முன் சீட்ல உட்கார்ந்தா தான் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஹீரோயிசம் பாருங்க. ஊழல்வாதிகளுடைய அட்டகாசங்களை பாருங்க. ஒரு ஊழல்வாதியை சிறையில் இருந்து வெளியில ஜாமீன்ல வரும்போது இன்னொரு ஊழல்வாதி போய் அவரை வரவேற்று கூட்டிட்டு வர்றாரு. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கேவலங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் ஒரு கேடுகட்ட சட்டங்கள். இப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறதுனால தான் ஊழல்வாதி வந்து நிரபராதியா மக்கள் மத்தியில ஹீரோவா தெரியுறாங்க. என்ன இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். இப்படிப்பட்ட ஊழல் செஞ்சுட்டு மிகப்பெரிய ஊழல்வாதி, அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு என்ன கொடுக்க கூடாது? இருந்தாலும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு நம்மளுடைய நீதித்துறை பரிபாலனை அந்த மாதிரி இருக்குது. ஒருத்தர் மேல வழக்க வந்துட்டு ரொம்ப நாள் அவரை ஜெயில வைக்க கூடாதா?
ரொம்ப பரிதாபப்படுது. நீதிமன்றங்கள் நீலி கண்ணீர் வடிக்குது. என்ன பண்றது? அந்த நீலி கண்ணீர்ல இருந்துட்டு இந்த மாதிரி குற்றவாளிகள் ஈஸியா தப்பிச்சு வெளியில வந்து நாட்டுல நாளைக்கு அவர் வந்து மந்திரி ஆக போறார். ஆக்கிருவாங்க. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஊழல் செய்யறவங்களுக்கு தான் இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவி கிடைக்குது. அதுக்கு உதாரணம் செந்தில் பாலாஜி. அவருக்கு 100% மந்திரி ஆக்காம ஸ்டாலின் அவர்கள் தூங்க மாட்டார். ஏன்னா இதுதான் நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது. கேவலம் ஊழல் ஊழல் ஊழல்னு எத்தனை மந்திரிகள் இன்னும் ஊழலை பத்தி ஒரு பட்டியலே இருக்குது. இவரு அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் வந்துட்டு ஒரு போராடின ஒரு விளைவு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணி இருக்குது. அவர் மேல வழக்க பதிவு பண்ணிருச்சு. அடுத்தது டாக்டர் விஜயபாஸ்கர் மேலேயுமே அவர் மேலேயுமே வழக்கு வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவில் இருக்குது. ஆல்ரெடி அது கேஸ்ல போய்கிட்டு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு மந்திரி வைத்தியலிங்கத்து மேலேயுமே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணிடுச்சு, வழக்க பதிவு பண்ணிடுச்சு. இந்த மாதிரி மந்திரிகள் எத்தனை மந்திரிகள், ஒருத்தரா 2 பேரா, எல்லா மந்திரிகளும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஊழல்வாதிகளுக்கு தான் நம்மளுடைய சட்டம் மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்குது. வைத்தியலிங்கம், மறுபடியும் ஒருத்தர் சேலம் சைட்ல ஒருத்தர் இருந்தவர், அந்த மந்திரி மேல கோரப்பாய் வழக்குன்னு அவர் மேல ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில வழக்கு பதிவாயிருக்குது. டி நகர் சத்யான்னு இருந்த ஒரு எம்எல்ஏ மேல வந்துட்டு ஊழல் வழக்கு பதிவாயிருக்குது. இப்படியே இன்னும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டே போங்க. KKSSR, இன்னும் மறுபடியும் இருக்கக்கூடிய KKSSR, அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்முடி, இன்னும் அப்படியே வருவாங்க. இன்னும் பாதி பேர் வலையிலேயே சிக்கிக்காம இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து இன்னும் பாதி பேர் தப்பிக்க போறாங்க. அதுல குறிப்பா நம்மளுடைய மணல் மாஃபியா துரைமுருகன் அவர்களுக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுனால இன்னும் அவர் மேல எந்த இதுமே இல்ல. இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் நிச்சயமா தண்டிக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் நிறைய இருக்கிறாங்க. இன்னும் ஊழல்வாதிகள் இந்த அரசியலே வந்துட்டு ஒரு சாக்கடைங்கிறது உண்மையாத்தான் தெரியுது. இப்படியே போய்கிட்டு இருந்தா இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த சட்டங்கள். ஏன்னா வெளியில வந்துட்டாரு. இன்னும் அவர் தம்பி செந்தில் பாலாஜியோடைய தம்பி அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கே அவர் ஒத்துழைக்கல. அவரு அப்ஸ்காண்டிங்ல இருக்காரு. அவரை பத்தி இன்னும் எந்த நியூஸ் இல்ல. இதெல்லாம் என்ன இந்திய சட்டங்கள்? சாமானியனுக்கு மட்டும்தான் இந்திய சட்டங்கள். இதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு குற்றவாளியும் ஜாமீன் கிடைச்சாலும் தாரை தப்பட்டையோட நாமளும் சேர்ந்து கரகோப்பியின் வாயிலாக வரவேற்போம். இதை தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஊழல்வாதிகள் நாட்டில் எவ்வளவு அக்குரமம். இதே மாதிரிதான் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி வரும்போது சின்னம்மா, அந்த சின்னம்மாளுக்கும் வந்துட்டு சசிகலாவுக்கு இதே மாதிரி ரோட் ஷோ எல்லாம் பண்ணினாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன குறைஞ்ச தண்டனை கொடுக்குறீங்க? இன்னும் அதுக்கு மேல அவங்களுடைய அக்குரமங்கள் அநியாயங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஆனா இதெல்லாம் நீதிமன்றங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியறது இல்லை. இவங்க என்ன நாளைக்கு அவர் ஒரு மந்திரின்னு வரும்போது அதை மக்களாகிய நாங்கள் எந்த பார்வையில பார்க்க முடியும்? ரொம்ப வேதனையா இருக்குது. நம்ம எல்லாம் வேதனைப்பட மட்டும்தான் முடியும். பார்ப்போம் இதுவும் எவ்வளவு காலம் இவர்கள் இப்படியே இந்த மாதிரி ஊழல்வாதிகளுடைய கொட்டங்கள் எத்தனை காலத்துக்கு இருக்குதுங்கிறத நாமளும் அனுபவிக்கணும். அதிகபட்சம் இன்னொரு 1.5 ஆண்டு காலங்கள் இந்த ஸ்டாலின் ஆட்சியில மிகப்பெரிய கொடூரமா இருக்குது. மிகப்பெரிய கொடூரங்கள்ல ஊழல்வாதிகள் தான், ஒவ்வொரு மந்திரியும் ஊழல்வாதிகள். அவங்க இப்ப கெஜ்ரிவால் பாருங்க, அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. முதலமைச்சர் பதவியவே திறந்துட்டு இருக்காரு. அது மாதிரி எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. இருக்கிறத அனுபவிக்கணும். எவ்வளவு கிடைக்குதோ கடைஞ்செடுத்த மோர்ல வெண்ணெய்ங்கிற மாதிரி கிடைக்கிறத இன்னும் என்ன அனுபவிக்க முடியும்? நம்ம இந்த இந்திய சட்டம் என்ன ஒரு மயிர் பண்ணிருங்கிற ஒரு நிதியில தான் நம்ம அரசியல்வாதிகள் எடுத்துட்டு போறாங்க. அதனால மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும். வேற வழி இல்ல. மக்கள் ஊழலுக்கு எதிரான புரட்சினா நீங்க போய் துப்பாக்கி எடுத்துட்டு ரோட்ல சண்டை போடுங்கன்னு சொல்லல. நீங்கள் ஊழலுக்கு எதிரான இதுக்கு மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும். அது ஆகாத வரையில இந்த மாதிரி ஊழல்வாதிகள் நமக்கு முதலமைச்சரா இருப்பாங்க, அமைச்சரா இருப்பாங்க. நம்மளுக்கு சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள் இந்த ஊழல்வாதிகள் தான். இந்த ஊழல்வாதிகளுக்கு ஒரு விடிவு பிறக்கணும். இப்ப சிலோன்ல கூட ஒரு சின்ன நாட்டுல கூட அங்க ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. ராஜபக்சேவை எல்லாம் விரட்டி அடிச்சாச்சு. ராஜபக்சே, ரணில் விக்ரம்சிங் போன்றவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் இருந்துட்டு அப்புறப்படுத்திட்டாங்க. அங்க ஒரு புரட்சிகரமான மனிதன் வந்திருக்காரு. ரொம்ப குறைஞ்ச வித்தியாச ஓட்டுல வந்தவர் தான் இன்னைக்கு வெற்றி வாகை சூடி இன்னைக்கு ஸ்ரீலங்காவினுடைய பிரசிடென்டா இருக்காரு. அவரு கூட இந்த கரப்ஷனுக்கு எதிரான நிதியில நல்ல அருமையான கருத்துக்களை சொல்றாரு. நாம இன்னும் கூடிய விரைவில் இந்த மாதிரி இலங்கையினுடைய அதிபர்கிட்ட இருந்து நம்ம அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். இல்லையா அவர்களை பார்த்து நாம திருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால நம்ம மக்கள் இந்த ஊழலுக்கு எதிராக புரட்சிக்கு நிச்சயமா தயாராகணும். மக்கள் தயாராகாத வரைக்கும் இனி ஊழல்னு மெலிஞ்சுக்கிட்டே தான் போகு. கர்நாடகாவில் பாருங்க, அந்த சீஃப் மினிஸ்டர் மூடாங்கிற ஒரு நிதியில தன்னுடைய மனைவிக்கு இடஒதுக்கீடு செய்யறதுல மிகப்பெரிய ஊழலை பண்ணியிருக்காரு.
14 சைட் அவரே ஒதுக்கிட்டாரு. 14 சைட்னா நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அது பல கோடி ரூபாய்க்கு உண்டானது. ஒரு முதல்வர் அவருக்கு என்ன வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காரு, அந்த கர்நாடக சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா இந்த மாரி ஊழல் வழக்குல அவரு மாட்டிக்கிட்டாரு. அவரோட ஊழல் வழக்க கவர்னரே வந்துட்டு அனுமதி குடுத்துட்டாரு. அவர் மேல ஊழல் வழக்கு பதிவு பண்றதுக்கு. அவர் ஒரு சட்ட சிக்கல்ல இருக்காரு. நிச்சயம் ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட கதிதான் சித்தராமையாவுக்கும் ஏற்பட போகுது. அதே சூழ்நிலையை பாருங்க. அப்படிப்பட்ட மறுபடியும் அவர் முதலமைச்சரா தான் நீடிக்கிறாரு. நம்ம நாட்டினுடைய பெரும்பகுதியானவர்கள் இன்னும் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய சந்திரசேகர் ராவுனுடைய பொண்ணு ஊழல் வழக்குல, அந்த சாராய வழக்குல கெஜ்ரிவால் கூட சேர்ந்து அது ஜெயில்ல கடந்துட்டு இருந்தது. இன்னும் கெஜ்ரிவால் கடந்தாரு. அவருடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், டெல்லியினுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவரு ஜெயில்ல இருக்காருங்க. இன்னும் எடுத்துக்கலாம் ஏராளமான பேர்கள். ஊழல்லையே நம்ம நாடு மிதங்கிட்டு இருக்குது. ஊழல்ல மிதங்கிட்டு இருக்குது. இதுக்கு எதிரா மக்கள் புரட்சி. ஏன்னா நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, கர்நாடகாவை ஏன் சொல்றேன், இன்னைக்கு கர்நாடகா மட்டும் இல்ல, ஜார்க்கண்ட்ல மதுகோடாவில இருந்து, நம்ம பீகார்ல லல்லு பிரசாத்ல இருந்து அத்தனை பேரும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் 99% பேர் ஊழல்வாதிகள். அதனால இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிரா மக்கள் புரட்சி இந்தியா முழுவதிலும் வெடிக்கணும். ஏன்னா இதை எடுத்து ஊழலை பத்தி யாரும் பேசுறது இல்ல. பேசுறதுன்னா அதெல்லாம் அவங்களுக்கே ஒரு சகிப்புத்தன்மை ஆகி போயிடுச்சு. கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஊழலை பத்தி பேசுறது கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த ஊழலுக்கு எதிரா ஒரு நம்மளுடைய அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள், அந்த வேலுமணியினுடைய ஊழல் எல்லாம் மறைஞ்சு போயிருக்கு, கண்டு காணாம போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நபர்கள் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் இருக்கிறதுனால அவர் மேல இன்னைக்கு ஒரு வழக்கு பதிவாயிடுச்சு. நிச்சயமா இவர்களுக்கெல்லாம் நீதிமன்றம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். 3 வருஷம் 7 வருஷம் இதெல்லாம் பத்தாது. இதுவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்ததே இல்ல. எக்ஸப்ட் இவரை தவிர, பீகாரினுடைய சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் லல்லு பிரசாத் யாதவ் தவிர யாருக்குமே அதிகபட்ச தண்டனை கொடுக்கல. அவருக்கு மட்டும்தான் ஒரு 4-5 வழக்குல தண்டனை கிடைச்சது. அதனால தண்டனை நீதிமன்றங்கள் அரசியல்வாதிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். நீங்க குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கிறது, அவங்க மேல அனுதாபப்படுறது, இதெல்லாம் மக்களாகிய எங்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டுது. பார்க்கலாம். மக்கள் புரட்சிக்கு, ஊழலுக்கு எதிரான புரட்சிக்கு மக்கள் தயாராகுங்கள். ரொம்ப மிக்க நன்றி. நம்மளுடைய கரக்கோப்பியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம கரக்கோப்பியன் வாய்ஸ் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.